ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ராஜகுமாரோட இடத்தை ஆக்கியூபை பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு அவனோட இடத்தை ஆக்கியூபை பண்ண போறதுனால நான் பேசக்கூடிய டாபிக் வழக்கம் போல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லை சைக்காலஜி டாபிக்கா இருக்கும். ஆஸ் யூ நோ இட். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டல்ஸை பத்தி பேச போறோம். அது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்துட்டு கிளியர் குவார்ட்ஸ், ஒப்சீடியன், அப்புறம் வந்துட்டு கார்னீலியன், இந்த மாதிரி வந்துட்டு நூற்றுக்கணக்கான கிறிஸ்டல் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த கிறிஸ்டல் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும், இது வந்து நம்ம லைஃப்ல எப்படி எய்ட் பண்ணுங்கிறது தான் இன்னைக்கு கான்செப்ட். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். நீங்க அது தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷனா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு நான் சில அடிஷனலான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒரு கூடுதலான சுவாரஸ்யமான எலிமெண்டா இருக்கும். லெட்ஸ் கோ. கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர் தான் நான் சொல்றேன். சயின்டிபிக் டைமென்ஷன் கிடையாது. ஸோ நீங்க வந்து இந்த சயின்டிபிக் டிஸ்பியூட் எல்லாம் எதுவும் வைக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் சயின்டிபிக் லாஜிக் ஹியர். இது வந்து மெட்டாபிசிக்கல் லாஜிக். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லாஜிக். நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் லாஜிக், ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் என்னன்னா, உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் அதாவது வந்து பூமியோட வைப்ரேஷன் வந்து ஒரு விதமா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா கிறிஸ்டல்ஸ். இதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ கிறிஸ்டலோட. இது எதுக்குன்னா வந்துட்டு ஒரு சில லொகேஷன்ஸ்ல ஒரு சில ஏரியால ஏன் வந்து கிறிஸ்டல் அபண்டன்டா இருக்குன்னா, அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி, ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி. அப்படி இருக்கிறது மூலமா வந்துட்டு ஒரு பிளானட்டோட வைப்ரேஷன் வந்து ஒரு விதமா இருக்கு. அதனால வந்து லைஃப் ஆர்கானிசம்ஸ் த்ரைவ் ஆகுதுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. அதுவும் ஷாமனிசத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஷாமனிசம்னா உங்களுக்கு தெரியும், இயற்கையை வழிபடுறவங்க. இந்த நார்த் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கன் ஏன்ஷியன் ட்ரைப்ஸ் தான் வந்து ஷாமன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க இயற்கையை வழிபட்டவங்க. நம்ம வந்து அக்கல்ட். நம்மள இயற்கையை வழிபட்டால் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அதுல வந்து ஒரு இது இருந்தது, ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது. பட் தே ஆர் கம்ப்ளீட்லி நேச்சர் ஓரியன்டட்னு வைங்களேன். ஸோ ரொம்ப நேச்சர்லி ஓரியன்டட் பீப்புளா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது, கேபிட்டலைஸ் பண்றங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கிறிஸ்டல்ஸ் மட்டும் கிடையாது, அனிமல்ஸ், பிளான்ஸ், இது எல்லாத்தையும் எப்படி வந்து டு தி பெஸ்ட் பாசிபிள் பொட்டன்ஷியல், ஹியூமன் பொட்டன்ஷியலுக்கு வந்து எவ்வளோ தூரம் எயிட் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கிறிஸ்டல்ஸ் பத்தி அதுல பேசுவோம். இந்த 3 சப்ஜெக்ட், அதாவது வந்து அனிமல்ஸ், கிறிஸ்டல்ஸ், பிளான்ட் கிங்டம், ட்ரீ கிங்டம்ல நம்ம வந்து கிறிஸ்டல்ஸ் பத்தி மட்டும் இன்னைக்கு பேச போறோம். இந்த கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் ஒரு நன்மையை பேருக்கும். நீங்க இது கிறிஸ்டலுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டல் டிசைட்ஸ் த எனர்ஜி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளானட். இப்போ ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்டல் அபண்டன்ட்டா அவைலபிளா இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு கிறிஸ்டல் அபண்டன்ட்டா அவைலபிளா இருக்கு, இன்னொரு கிறிஸ்டல் இன்னொரு ஏரியால அபண்டன்ட்டா இருக்கு, இல்ல ஒரு மெட்டல் அபண்டன்ட்டா இருக்கு. அதாவது வந்து அந்த காலத்துல ஷாமனிசம், இயற்கை வழிபாட்டுல மெட்டல்ஸும் வந்து கிறிஸ்டல்ஸ்குள்ளதான் சேர்த்துவாங்க. ஸோ கிறிஸ்டல்ஸும் மெட்டல்ஸும் டிஃபரெண்ட் கிடையாது, எல்லாம் ஒரே ஃபேமிலியா சேர்த்துவாங்க. ஸோ மெட்டல்ஸும் வந்து கிறிஸ்டல்ஸோட கேட்டகரிக்குள்ள தான் சேரும். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மெட்டல்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது பாத்தீங்களா. அது வந்து நீங்க ஓவராலா நீங்க வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு இடத்துல இருக்கிறனால ஒரு விதமான எனர்ஜி வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ வந்து பிளானட்ல வந்து ஒரு டைவர்ஸ் எனர்ஜி வந்து குடிகொண்டு இருக்கிறனால ஒரு பிளானட்ல ஒரு ஹார்மோனி இருக்கு. இதான் கான்செப்ட். ஸோ அது வந்து ஒரு லெவல்ல நேச்சருக்கு வந்து எயிட் பண்ணும். இந்த எக்ஸசிவ் கிறிஸ்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்னால வந்து பூமியில வந்து ப்ராப்ளம் வருங்கிறதுனாலதான் வந்து ஷாமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஏற்கனவே வந்து இப்போ வந்து ஒரு மைண்ட்ல போறாங்கன்னா அவங்க வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸசிவ் மைண்டிங் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அது தெரியாம மைண்டிங் பண்றோம். ஸோ தட்ஸ் ஒன் திங். பட் பியாண்ட் தட் என்விரான்மெண்டல் ராமிஃபிகேஷன்ஸ் இல்ல எனர்ஜெட்டிக் ராமிஃபிகேஷன்ஸ், நம்ம வந்து இப்போ கிறிஸ்டல்ஸோட பெனிஃபிட் என்ன தெரிஞ்சுக்கோ. சரி, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அது தடுக்க போறது இல்ல. நம்ம மனுஷங்கள சுயநலவாதிங்க, பச்சை சுயநலவாதிங்க, அவனுக்கு எல்லாம் திருத்த முடியாது. ஒரே டவுட், கிறிஸ்டல்ஸும் அந்த நம்ம போற ரத்தன கற்களும் சேமா? எல்லாம் ஒரே ஃபேமிலியில தான் சரி. நம்ம என்ன ரத்தன கற்களுக்கு ஏன் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, ஷாமனிசம் மாதிரி வந்து நம்ம நேச்சருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு ஒதுக்கவும் இல்லை. நேச்சருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்தோம். ஆனா வந்து ஷாமன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு சில அட்வான்டேஜ் கிடைச்சது என்னன்னா, அவங்க இயற்கையை ஃபுல்லஸ்ட் டெப்த்ல அப்சர்வ் பண்ணாங்க, இயற்கையை ஃபுல்லஸ்ட் டெப்த்ல வந்து பிலீவ் பண்ணாங்க, அதை கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஸோ தே ஹேவ் அ சிஸ்டம் ஆஃப் திங்ஸ். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சரை பேஸ் பண்ணி கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் அக்கல்டிஸ்ட் டைப் ஆஃப் சொசைட்டி, அதே சமயத்துல வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் சொசைட்டி, சோல் ஓரியன்டட் சொசைட்டி. ஸோ நம்ம பேலன்ஸான சொசைட்டி. பட் அவங்க அப்படி கிடையாது, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இப்போ நம்ம வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா லெவல்லையும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்ட்ரீமிசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கல்ட். இப்போ இந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து பெனிஃபிஷியலா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஒன்னு, உங்களோட எனர்ஜி அது வந்து காம் பண்ணும், உங்க எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு அது எயிட் பண்ணும், உங்க எமோஷனல் ஹெல்த்துக்கு, உங்களோட தாட் ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணும். ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப காம் பண்ணும், உங்களை காமா ஃபீல் பண்றது ஹெல்ப் பண்ணும், உங்க ஆங்ஸைட்டி ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், உங்களோட மைண்டை வந்துட்டு வந்து ஸ்டேபிள் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு சில கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க செக்ஷுவல் எனர்ஜியை பில்ட் பண்ணும். ஒரு சில கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிசிக்கல் எனர்ஜி வந்து அதிகம் பண்ணும். ஒரு சில கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் கொடுக்கும். அது வந்து ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் கொடுக்காது, ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டி ஆக்டிவேட் பண்றது ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு எயிட் பண்ணும். இன்னொரு சில
சில கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு வெறும் ஸ்பெசிபிக் எபிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய எபிலிட்டி. ஒரு சில கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிபிக் எமோஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும். இப்போ என்னோட ஸ்பிரிட் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட கிறிஸ்டல் எந்த கிறிஸ்டல் வந்து என்னோட ஆத்மாவோட ரொம்ப க்ளோசஸ்ட்னா ஜெர்மேஜெவைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. செர்பியா, ரஷ்யால எல்லாம் கிடைக்கக்கூடிய ரேரஸ்டான கிறிஸ்டல். அது நிறைய இடத்துல கிடைக்காது. அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூவிஷ் ஒயிட் டோன்ல இருக்கும். இந்த கலர் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிரீஃபை ஹீல் பண்றதுக்கும், அந்த கிறிஸ்டல் வந்துட்டு ப்ரீகாக்னிஷன்ங்கிற ஒரு எபிலிட்டி வந்து கொண்டிருக்கும். அந்த கிறிஸ்டலோட எபிலிட்டி எப்படின்னா வந்து ஃபியூச்சர் பார்க்கக்கூடிய எபிலிட்டி அதை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த கிறிஸ்டலோட எபிலிட்டி. இதை எப்படி நான் ஃபிகர் அவுட் பண்ணேன்னா, என் லைஃப் எடுத்துக்கங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே நிறைய பேரண்ட்ஸ் இழங்க. அதே சமயத்தில் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் முன்கூட்டியே இறக்க போறது எனக்கு தெரியும். ரொம்ப சீக்கிரம் குயிக்காவே எனக்கு தெரியும், அக்யூரேட்டா தெரியும். அது வந்து ஒரு லெவல்ல ஜெர்மேஜெவைட்டோட வைப்ரேஷனோட வந்து பொருந்தது. அது ஒரு கட்டத்துல எனக்கே வந்து தெரிய வந்தது. சோ எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிட் கிறிஸ்டல் இருக்கா. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆத்மாவோட க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஒன்று இருக்கும். இன்னொரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க வந்துட்டு எந்த உங்களோட நெகட்டிவ் குவாலிட்டிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அந்த கிறிஸ்டலை நீங்க ஓன் பண்றது மூலமா உங்க நெகட்டிவ் குவாலிட்டி வந்து நீங்க ஹீல் பண்ணலாம். இப்படி ஒரு கிறிஸ்டல் இருக்கு, ஷேடோ கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இன்னொரு கிறிஸ்டல் இருக்கு, டோட்டம் கிறிஸ்டல். இந்த டோட்டம் கிறிஸ்டல்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கார்னீலியன் ஒரு கிறிஸ்டல் இருக்கு. அது வந்து ரெட் கலர்ல இருக்கும், ஆரஞ்சிஷ் ரெட் கலர்ல இருக்கும். அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிளியர் குவார்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸ்பிரிட் கிறிஸ்டல் வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட இருக்கக்கூடியது. ஷேடோ டோட்டம் கிறிஸ்டலும் உங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்கக்கூடியது. ஆனா அந்த டோட்டம் கிறிஸ்டல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வாழ்க்கையில ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணும். மற்ற காலகட்டங்கள் அது பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ அது ஒரு காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு அப்பீல் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பீப்புள் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் டோட்டம் கிறிஸ்டல்ஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்றேன்னா, எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இயற்கையில வந்துட்டு இந்த இயற்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் பல இருக்கு. நம்ம வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் பாக்குறோம், இன்டைரக்ட் அப்ளிகேஷன் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு பொருள் உங்களை வந்து இன்டைரக்டா ஹெல்ப் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஓப்பன் மைண்டடா நீங்க வந்து ஒரு கிறிஸ்டலோட நீங்க அட்ராக்டடா ஃபீல் பண்றீங்க, நீங்க நெட்ல போய் தேடி பாக்குறீங்க, ஒரு சில கிறிஸ்டல் உங்களுக்கு அட்ராக்டிவா இருந்ததுன்னா அந்த கிறிஸ்டல் வாங்கி நீங்க உங்க லைஃப்ல வச்சு பாருங்க. அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கிறிஸ்டல்ஸை பத்தி டீப்பா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டலை வீட்டுல வச்சு பாருங்களேன், உங்க லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். That's something that I can guarantee. Along with that, ஒரு சில கிறிஸ்டல்ஸோட சேராது, மைண்ட் யூ அதை மட்டும் ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப நீங்க வந்து அப்சஷன்ல வந்து நீங்க பாட்டுக்கு வந்து எல்லா கிறிஸ்டலும் கலர்ஃபுல்லா இருக்குன்னு எல்லா கிறிஸ்டலும் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறீங்க, கையில காசு இருக்குன்னு, அதுவும் நெகட்டிவ். ஒரு சில கிறிஸ்டல்ஸோட வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆரம்பிங்க. ஏதோ ஒரு கிறிஸ்டல் உங்களால வாங்கவே முடியாம இருக்க முடியாது, இதை பார்த்தோன்னே எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது, காந்தம் இழுக்கிற மாதிரி இருக்குது, என்னால கியூரியாசிட்டி அடக்கவே முடியலைங்கிற மாதிரி கிறிஸ்டல்ஸை மட்டும் நீங்க பை பண்ணுங்க. அந்த கிறிஸ்டலோட ஸ்டிக் பண்ணி அந்த கிறிஸ்டல் உங்க லைஃப்ல வந்து நீங்க வந்து அதிகமா உங்களோட வச்சிருங்க. மேபி வந்து நீங்க எந்த இடத்துல அதிகமா புழங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க. இன்னொன்று, கிறிஸ்டல் வந்து நீங்க எந்த இடத்துல வந்து சத்தம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து வைக்கணும். அது வந்து கிறிஸ்டலோட விதி. அது வந்து நீங்க அந்த கிறிஸ்டல் வந்து அந்த ரூம்ல வைங்க. அது ஹாலா இருக்கலாம், பெட்ரூமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எந்த இடத்துல ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து கிறிஸ்டல் வைக்கணும். அது ஒன்று. ஸோ வித் தட் தாட், கிறிஸ்டல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு கேரண்டியோட நான் முடிக்கிறேன். பிகாஸ் இட் ஹெல்ப் மீ இன் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். அதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.